உங்கள் நினைவில் ஆண்டவர் மேலே வேலை செய்கிறாரு. உங்கள் நினைவை காத்துக்கொள்ளுங்கள். நினைவு ஆவியின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறேன், ஏசாயா 65 நினைக்கிறேன், பேசும்போதே கேட்பேன். நீ பேசுனாவே நான் கேட்குறப்பான்றாரு. நீ பேசும்போதே கேட்பேன். நீ பேசும்போதே நான் கேட்பேன். என் மகனே, என் மகளே, நீ பேசுகிற, நான் கேட்குறேன். நீ என்னமோ நான் ஒன்றும் கேட்காத மாதிரி நினைக்காத. நான் கேட்டுட்டேன். நீ பேசும்போதே கேட்டுட்டேன். அப்போ என்ன பேசணும்? ஒன்று, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்சம் பேசுங்க. ஒரு 10 minutes அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுனா நீங்க பேசல, உங்களுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் பிதாவிடத்தில் உங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன், உங்களுக்கு எதிரான பிசாசு செயல்பாடுகள், அடுத்தது உங்களை குறித்த பரலோகத்தில் தேவன் வைத்த தீர்மானங்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து ஆவியானவர் உங்கள் வாயில், ஆவியிலிருந்து வாயின் மூலம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவ சித்தத்தின்படி பிதாவிடத்தில் பேசுகிறார். அந்நிய பாஷை பேசுங்கப்பா. கொஞ்சம் பேசுங்க ஐயா. ஞாபகம் வரும்போதெல்லாம் பேசுங்க ஐயா. வேலை செய்கிறப்ப, அடுப்பில் ஒர்க் பண்ணுறப்ப அந்நிய பாஷை பேசுங்க. பேசுகிறத அவர் கேட்கிறார். பேசுகிறத கேட்கிறார். எப்படி பேசணுமா? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக நீங்கள் பேசணும்.